தீபாவளி பண்டிகையின் போது 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி தமிழகத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதை மீறினால் இந்திய தண்டனை சட்டம் 188வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னெல்லாம் தீபாவளிக்கு மட்டுமே பட்டாசு வெடித்தது போய் இப்பொழுது கார்த்திகை, போகி, துர்கா பூஜை, கிறிஸ்துமஸ் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் பட்டாசு வெடிக்கும் வழக்கம் வந்துவிட்டது. போகி பண்டிகைக்கு பழையனவற்றை எரிக்கிறோம் என்று சொல்லி பழைய டயர்களை எரித்து காற்றில் நச்சு புகையை கலப்பது சரியா? பட்டாசு புகையும் பழையனவற்றை எரிக்கும் புகையும் சேர்ந்து காற்றை மாசுபடுத்துகின்றன. காசை கொடுத்து பட்டாசுகளை வாங்கி இப்படி கட்டுப்பாடுகளை மீறி வெடிக்கிறார்களே, அவர்களுக்கு தெரியுமா? சிறு குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள் இவர்களெல்லாம் பட்டாசு சத்தத்தால் எவ்வளவு துன்பம் அடைகிறார்கள் என்று, வீடுகளில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் சத்தம் கேட்டு பயந்து நடுங்குகின்றன என்று, மரங்களில் வாழும் பறவைகள் எல்லாம் அஞ்சி துடிக்கின்றன என்று. அந்த காலத்தில் இத்தனை வகை பட்டாசுகள் இல்லை. மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஸ்வானம் போன்ற அதிக சத்தம் இல்லாதவையே இருந்தன. அதிகப்படியாக லட்சுமி வெடி, சிறிய சரவெடி வெடிக்கப்பட்டன. இன்றோ பலவிதமான பட்டாசுகள் அவை ஒன்றையொன்று விஞ்சும் வகையில் பலத்த சத்தம் உண்டாக்குகின்றன. 1000, 10,000 என்றெல்லாம் சரவெடிகள். முன்பெல்லாம் நகரங்களில் தான் அதிகம் பட்டாசுகள் வெடிக்கப்படும். இப்போது கிராமவாசிகளும் நாங்கள் நகரவாசிகளுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்வது போல வெடித்து தள்ளுகின்றன. சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று சொல்வார்களே, அதைத்தான் நாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். காசு கொடுத்து பட்டாசு வாங்கி வெடித்து காற்றை கேட்பதோடு நம் உடல் நலத்துக்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்கிறோம். காவல்துறையினர் ஆங்காங்கு சில விதிமீறல் வழக்குகளை பதிவு செய்கின்றனர், அவ்வளவுதான். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அபராதம் விதிக்கப்பட்டதா என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. 10, 15 விதிமீறல்கள் என்றால் காவல்துறையினால் நடவடிக்கை எடுக்க முடியும். எல்லாமே விதிமீறல்கள் என்றால் அவர்களும் என்னத்தான் செய்வார்கள்? பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியோ, கார்த்திகையோ, கிறிஸ்துமஸையோ கொண்டாடக்கூடாதா அல்லது கொண்டாட முடியாதா? நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடி வருகிறோம். நாம் பாரம்பரிய சம்பிரதாயங்களில் உள்ள எத்தனையோ நல்லவற்றை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீமை விளைவிக்கும் இந்த வழக்கத்தை மட்டும் கைவிடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற உத்தரவோ அரசின் ஆணையோ மாற்றத்தை கொண்டு வராது. மக்களின் மனப்போக்கும் மாற வேண்டும்.